இன்னைக்கு சூப்பரான மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க சமைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். மட்டன் சூப்பரா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்குள்ளே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி எல்லாம் போட்டு நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கொஞ்சம் 1/2 மூடி லெமனு, கல்லுப்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் எடுத்தாச்சு. ஜாதி பத்திரிலாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து மல்லி, கொத்தமல்லி இது ஒரு கை இப்படி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம. எல்லாம் ஆஞ்சு வச்சுக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு 25 ml தயிர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சொன்ன மாரி லெமனு, வெங்காயம் நீட்டா நைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரா வரும் பிரியாணிக்கு. பிறகு என்ன பார்த்தீங்கன்னா, நீட்டா கட் பண்ணி வச்சுக்கிட்ட தக்காளி, இதையும் எடுத்து வைத்தாச்சு நம்ம. இது வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ மட்டன் நல்லா சூப்பரா வெந்து வந்துருச்சு. இப்போ மட்டனை தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுப்போம் நம்ம. இந்த தண்ணிய தான் திரும்ப நம்ம யூஸ் பண்ண போறோம். நான் 1 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதில 1 1/2 கப்பு இந்த பிரியாணி தண்ணி யூஸ் பண்ணிக்க போறோம். நெய் ஊத்தி அது மேல நெய், கடலெண்ணெய் ஊத்தி அதுக்கு மேல இந்த பட்டை, லவங்கம், ஜாதி பத்திரி எல்லாத்தையும் போட்டுப்போம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயத்த அள்ளி நம்ம போடுவோம் இதில நம்ம. வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌனிஷா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போதைக்கு வெங்காயத்துக்கு மேலே அடுத்த லெவல் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுப்போம். போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா இது 2த்தையும் போட்டு நல்லா அந்த கொத்தமல்லி, புதினா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சு இந்த மசாலா தூள் எல்லாம் போட்டுக்கலாம் நம்ம. நல்லா கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் பச்சை வாடை போகிறதுக்கு வதக்கிப்போம். அது தயிர் ஊற்றிப்போம். அதுக்கப்புறமா தயிர் ஊற்றி நல்லா கன்சிஸ்டன்ட் கிரேவி லெவலுக்கு வரும் பாருங்கள். அப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மட்டன் எடுத்து இதில் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நல்லா கன்சிஸ்டாக வந்துருச்சு, நல்லா தொக்கு மாரி வந்துருச்சு. இப்போ மட்டனை போட்டுக்கிறோம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 1/2 கப்பு மட்டன் வேக வச்ச தண்ணியை போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா 1/2 மணி லெமனை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸை போட்டாச்சு. ரொம்ப கிண்டாதீங்க, பாஸ்மதி ரைஸ் போட்டதுக்கப்புறம் உடஞ்சிரும் பாஸ்மதி ரைஸு. அப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக வராது உங்களுக்கு. அதனால நல்லா சூப்பராக அந்த பதமாக அதை வந்து வதக்கி விட்டு இதுக்கு மேலே தம்மை போட்டு வச்சிடுறோம். நான் ஒரு ஃபாயில் ஷீட் மேலே மூடி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி வச்சு தம் வச்சிட்டேன் நான். பர்ஃபெக்டாக இப்போ தம் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு. தம்மை பிரித்து பார்ப்போமா, ஐயப்பா வேற லெவலில் இருக்குது. இது கூட அப்படியே சிக்கன் 60 வச்சு பிரியாணி பரிமாறி சாப்பிட்டா இருக்கிற டேஸ்ட் இருக்குது தெரியுமா, அல்டிமேட்டுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.